வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் யூஸ் பண்ணியிருக்கிற மியூசிக்ஸ், அதாவது நம்ம சேனல் வீடியோஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மியூசிக்கில் ஏதாச்சும் காப்பிரைட் இருந்துச்சுன்னா அந்த காப்பிரைட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம சேனலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சேனல்லையே நிறையா வீடியோஸில் நம்ம சேனல் இன்ட்ரோ டெக்டெக் தமிழ் இன்ட்ரோ வரும்ல, அப்போ ஒரு சவுண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த சவுண்டுக்கு காப்பிரைட் கிளைமும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 11 வீடியோக்கு அந்த இதை யூஸ் பண்ணோம். 11 வீடியோக்குமே காப்பிரைட் கிளைம் வந்திருக்குது. இப்போ நம்ம அதை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலமாக லைவாக காட்ட போகிறேன். ஓகேவா? அதுதான் இன்னைக்கு உள்ள வீடியோ. ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூகுள் குரோம், ஓகேவா, நான் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் யூடியூப்னு சர்ச் பண்ணி யூடியூப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? டெக்டெக் தமிழில் சைன்இன் பண்ணி வச்சுட்டேன்னா இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அதை கொடுங்க. டெஸ்க்டாப் சைட் எதுக்குன்னா, நம்ம கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி மொபைலில் குரோம்லேயே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டும் சேம் மெத்தடு தான். கம்ப்யூட்டரில் நீங்கள் குரோமை ஓப்பன் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம டெஸ்க்டாப் சைட் கொடுத்தனால இதில் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துருச்சா, கஸ்டமைஸ் சேனல் கொடுத்துங்க. கஸ்டமைஸ் சேனல் கொடுத்தோன்னா உங்களுக்கு யூடியூப் ஸ்டூடியோ கண்டினியூ கொடுக்கும். நம்ம மொபைலில் வேணாம். ஓகேவா? கண்டினியூ கெட் ஆப் கொடுக்க வேணாம். நம்ம மொபைல் ஆப் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டினியூ டு ஸ்டூடியோன்னே கொடுங்க. பிகாஸ் நம்ம மொபைலில் நம்ம கெட் ஆப்பை கொடுத்து நம்ம யூடியூப் ஸ்டூடியோ யூஸ் பண்ணால் நிறையா ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் டெஸ்க்டாப்பில் வர மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால தான் நான் கண்டினியூ ஸ்டூடியோ ப்ரௌசர்லேயே கொடுக்குறேன். சரி, வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இதை நான் ஊற்றிடுறேன். இப்போ இந்த சைடில் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இருக்கா, இதை அப்படியே கொஞ்சம் நவர்த்தி கீழே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே சீன் இருக்குது பாருங்கள். சீன் போட்டு காயின் மாதிரி போட்டு சீன் இருக்கா, அதுதான் காப்பிரைட் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேனல் காப்பிரைட் நியூ ரிமூவல் ரிக்வெஸ்ட், அதாச்சும் உங்களோட வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் அப்படியே யாராச்சும் டவுன்லோட் பண்ணி இப்போ அதை ட்ரிம் பண்ணி அவங்களோட சேனல்ஸில் போட்டிருந்தா இந்த மாதிரி யார் எத்தனை நிமிஷம் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு காட்டிடும். நம்ம வீடியோஸ் இதுவரை யாரும் யூஸ் பண்ணலை. ஓகேவா? அதனால் நம்மளுக்கு இங்கே எம்டியாக இருக்குது. இதுக்கு மேலே யூஸ் பண்ணாலும் நான் இங்கேருந்தே அவங்களுக்கு காப்பிரைட் கிளைமும் கொடுக்க முடியும். சரி, இப்போ இங்கே லுக்கிங் ஃபார் காப்பிரைட் கிளைம் that somebody made on your video, check the video list அப்படின்னு இருக்குதா. அதாச்சும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க காப்பிரைட் கிளைமை உங்கள் வீடியோவில் கொடுத்துருக்குறாங்கன்னா அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வீடியோ லிஸ்ட்டை தொட சொல்லுது. நீங்கள் அந்த வீடியோ லிஸ்ட்டுங்கிறதே தொடுங்க. தொட்டால் லோட் ஆகுது. ஓகே, இப்போ சேனல் கண்டென்ட்டு இங்கே காப்பிரைட் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அப்லோடில் இருக்குது. ஓகேவா? இதிலலாம் காப்பிரைட் கிளைம் இருக்குங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 11 வீடியோ. அது எத்தனை வியூஸ் போயிருக்கு, நம்ம எப்போ அப்லோடு பண்ணோம், அது பப்ளிக்கில் இருக்கா, அதுக்கு எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. இப்போ நான் எந்த வீடியோவுக்கு மாற்றலாம். சரி, இந்த வீடியோவுக்கு வந்துடும். க்ளோன் ஹெட்ஃபோன்ஸை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, அந்த காப்பிரைட் கிளைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். காப்பிரைட் கிளைம், யுவர் வீடியோ இஸ் இன்எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன் டியூ டு காப்பிரைட் கிளைம். அதாவது இன்னும் நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல, பட் இருந்தாலும் கிடைச்சாலும் இந்த வீடியோ மானிட்டைஸ் பண்ண முடியாது, இதில் காப்பிரைட் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ நம்ம சி டீட்டெயில்ஸ் கொடுப்போம். சி டீட்டெயில்ஸ், காப்பிரைட் சம்மரி அண்டு ஸ்டேட்டஸ். இந்த மாதிரி நம்ம இன்எலிஜிபிளாக இருக்கும் இந்த வீடியோவை பொறுத்தவரையும். அப்படியே கீழே வாங்க. இதில் பாருங்கள், நம்ம யூஸ் பண்ண சாங்கு நேம் வருது. வீடியோ கேனாட் பி மானிட்டைசேஷன், ஆட் ரெவென்யூ பெய்ட் டு த காப்பிரைட் ஓனர். இப்போ நம்ம மானிட்டைசேஷன் கிடைச்சாலும் இந்த மியூசிக் நான் வெறும் 9 செகண்ட் தான் மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஓகேவா? மொத்தம் இந்த வீடியோ 5 நிமிஷம் வீடியோ. இதே மாதிரி 17 நிமிஷம் வீடியோவும் இருக்குது. 17 நிமிஷம் வீடியோ வந்தாலும் சரி, எத்தனை மணி நேரம் வீடியோ வந்தாலும் சரி, நம்ம ஒரு 10 செகண்ட் அந்த அவன் அடுத்தவங்களோட ஆடியோவை நம்ம யூஸ் பண்ணாலும் என்ன ஆக போகுதுன்னா, நம்மளுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்ச பிறகும் நம்மளுக்கு அந்த ஆட்சென்ஸ் மூலமாக நம்மளுக்கு வரக்கூடிய பேமெண்ட் வந்து டைரெக்டாக காப்பிரைட் ஓனர், அதாச்சும் அந்த மியூசிக்கோட ஓனருக்கு தான் போகுமே தவிர நமக்கு வராது. ஓகேவா? பாருங்கள், நம்ம கஷ்டப்பட்டு அவ்வளோ செகண்ட் வீடியோ எடுத்து போடுறோம். ஆனால் அடுத்தவங்களோட இதை 10 நிமிஷம் நம்ம ஆட்டையை போட்டு போடுறதுல மொத்த காசையும் அவங்க எடுத்துக்கிற மாதிரி வருதா? சரி, ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போ வந்து ஆக்ஷன்ஸ் இருக்கா? இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். செலக்ட் ஆக்ஷன் கொடுத்துங்க. ட்ரிம் அவுட் செக்மெண்ட், ரீப்ளேஸ் சாங், மியூட் சாங், டிஸ்பியூட் மீன்ஸ் நீங்கள் வந்து இந்த காப்பிரைட் கிளைமை எடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நம்ம மெயில் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க முடியும். அதான் அது நம்ம அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டம்தான். அதனால் அந்த ஆப்ஷன் யாரும் ட்ரை பண்ண வேணாம். ட்ரிம் அவுட் செக்மெண்ட் அப்படிங்கிறப்ப அது கொடுத்தோன்னா அந்த 9 செகண்ட் வீடியோ வந்து அப்படியே ட்ரிம் பண்ணி அந்த வீடியோவில் போயிடும். அதாச்சு நம்ம சேனலில் இன்ட்ரோவே வராது, டைரெக்டாக நான் பேசுனது மட்டுமே தான் வரும். அதுவே ரீப்ளேஸ் சாங், அதுதான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அடுத்து மியூட் சாங். இப்போ வந்து இன்ட்ரோவில் வர சவுண்டை மியூட் பண்ணிடும். மியூட் பண்ணால் அந்த இன்ட்ரோ வந்து என்னோட இன்ட்ரோ 9 செகண்ட்ஸாக அந்த 9 செகண்ட்ஸ் சவுண்டே இல்லாமல் இன்ட்ரோ அனிமேஷன் மட்டும் ஓடிட்டு இருக்கும். இப்போ நம்ம ரீப்ளேஸ் சாங்கே கொடுப்போம். ஓகே, ஒரு நிமிஷங்க. ஓகே, இப்போ வந்து ஃப்ரீ மியூசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூடியூபே நம்மளுக்கு நிறையா எக்கச்சக்கமான ஃப்ரீ மியூசிக்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு உள்ளதே நம்ம போடுவோம். 19th ஃப்ளோர். நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு வந்து நான் கேட் கச் இந்த பாக்ஸ் அப்படிங்கிற இதை ஆடியோ யூஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த ஆடியோவோட டோட்டல் டியூரேஷன் 1 minute 48 seconds. ஆனால் நம்மளுக்கு வந்து 9 செகண்ட்ஸ் தான் இன்ட்ரோ, அதனால் 9 செகண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஆடியோ வரும். ஓகேவா? சரி, இப்போ நான் ஆடுன்னு கொடுக்குறேன். ஆடுன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைடு லோடிங் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து நம்ம டேரெக்டாக சேவ் கொடுத்தாலும் அது வந்து எடிட் சேஞ்சஸ் ஆகிடும். பட் நம்ம வந்து ஒருத்தரை ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இன்னும் சேவ் கொடுக்கல. இருங்க, ப்ளே பண்ணி பார்ப்போம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அது வந்து எப்படின்னா இப்போ இயர்பாட்ஸ் ஸ்டார்டிங் 1 செகண்டும் கொஞ்சம் எண்டிங்கில் 1 செகண்டும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. அதாச்சும் ஐ திங்க் 9 செகண்ட் இன்ட்ரோவுக்கு 11 செகண்ட் மியூசிக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் என்ன பண்ணுறது, நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம நல்ல மியூசிக்காக போட்டிருக்கணும். இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஆனால் இனி வர வீடியோஸில் வந்து நான் இன்ட்ரோவில் மாற்றிட்டேன். ஓகேவா? இனி வர வீடியோஸுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வரக்கூடாதுங்கிற காரணத்தினால சேம் இன்ட்ரோ, பட் மியூசிக் மட்டும் என்சிஎஸ் மியூசிக் வந்து என்சிஎஸில் சிம்பாலிசம் அந்த மியூசிக் வந்து போட்டிருக்கிறேன். அதனால் இனி காப்பிரைட்ஸ் வர சான்ஸ் இல்லை. ஏன்னா என்சிஎஸ் மியூசிக் வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் தானே. சரி, இப்போ வந்து நம்ம சேவ் கொடுப்போம். ரெடி டு ரீப்ளேஸ் சாங், சேவ்.
ஓகே, நம்ம இப்போ வெளில வருவோம். இந்த பாருங்கள், உங்களுக்கு ப்ராசஸிங் அப்படின்னு காட்டுது, தெரியுதா? ப்ராசஸிங் காட்டுது. ப்ராசஸிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஓகேவா? அதனால நான் ப்ராசஸிங் ஆகிற வரையும் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் வீடியோ மீன்ஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியாது, அதனால தான் வீடியோ லென்த்தாக போகக்கூடாது. இல்லை, ஸ்டே டியூன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ வந்து ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சிருச்சு. அந்த வீடியோ இங்கேருந்து போயிடுச்சு. ஏன் இங்கேருந்து போச்சுன்னா, இங்கே வந்து காப்பிரைட் கிளைம் உள்ள வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து சவுண்டை ரிமூவ் பண்ணனால, சவுண்டு ரிமூவ்ங்கிறேன், ரீப்ளேஸ் பண்ணனால நம்மளுக்கு வந்து காப்பிரைட் கிளைம்ஸ் போயிடுச்சு அந்த வீடியோவுக்கு. அதனால இப்போ அந்த வீடியோ எங்கேயே ஷோ ஆகாது, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சேனலுக்கு போய் அந்த வீடியோ சேஞ்ச் ஆகிருக்குல்ல, அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஒரு நிமிஷங்க. இப்போ நான் வந்து ஃபோனை போர்ட்ரேட்டில் வைக்கவா? ஏன்னா இப்படி வச்சுக்கிறேன், ஏன்னா வீடியோ வந்து கிளியராக இருக்கணும்ல உங்களுக்கு. அதுக்காக நான் கெஸ்டர் யூஸ் பண்ணி இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். யூடியூபுக்கு டைரெக்டாக போகாமல் இது ஷார்ட்கட் மாதிரி. சரி, இப்போ அந்த வீடியோ இந்த மாதிரி நம்ம நிறையா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அன்பாக்சிங், அவேர்னஸ் வீடியோ, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ, யூடியூபர் சீரீஸ், இந்த மாதிரி நம்ம எக்கச்சக்கமான டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ்னால் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், இனிமேலும் போட போகிறோம். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த வீடியோ இந்த இருக்குது. வீடியோலாம் ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்ட மாட்டேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க, ஓகேவா? இப்போலாம் நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்ட மாட்டேன். இன்ட்ரோ அந்த சவுண்டு மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் தான் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுவேன், ஓகே? வெயிட் அ மினிட். இப்படியே 10 செகண்டாக ஓட்டாமல் நம்ம இப்படி ஓட்டுவோம். என்னப்பா அது இப்படி பிளாங்காக வந்தால் நான் இப்படி இது பண்ணுவேன். இன்ட்ரோ தாண்டிட்டேன். இன்ட்ரோ தாண்டியாச்சு. ஓகே, இப்போ இங்கேருந்து ப்ளே பண்ணுவா. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? அப்படியே இந்த வீடியோவை இப்படி திருப்புங்க. ஃபோனை போர்ட்ரேட்டாக வைக்கும் போது, சாரி, ஃபோனை நீங்கள் இப்படி திருப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக் தமிழ் சப்ஸ்கிரைப்னு ஒரு சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணால் நம்ம சேனலோட டெக் தமிழ் ஃபேமிலியோட ஒரு மெம்பராக நீங்கள் ஆயிடலாம். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கா, அதை இப்படி கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எப்போ நம்ம டெக் தமிழில் வீடியோ போட்டாலும் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து டெக் தமிழில் வீடியோ போட்டாச்சு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோன் உங்களை அழைக்கும், ஓகேவா? மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து ஏதாச்சும் காப்பிரைட் மியூசிக் ஏதாச்சும், இது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடையாது, ஓகேவா? காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேறு, இது காப்பிரைட் கிளைம்ஸ் வேறு, ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் மீன்ஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக இன்னொருத்தவங்க சேனல் வீடியோ, அதாச்சு இன்னொருத்தவங்களோட வீடியோஸ், அதாச்சும் நம்ம தமிழ் சினிமாஸை தேட்டரில் வீடியோ எடுத்து போடுறது, அதே மாதிரி அடுத்தவங்களோட வீடியோஸை வந்து டைரெக்டாக நம்ம சேனலில் வீடியோ அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா யூடியூபே நம்ம வீடியோ வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஷோ பண்ண மாட்டாங்க மீன்ஸ் ஹைட் பண்ணிடுவாங்க. அது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக வந்துடும். ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா ஒரு சேனலுக்கு 3 ஸ்ட்ரைக் வரைக்கும் தான் அலௌடு. 3 ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா சேனல் வந்து டெலீட் ஆகிடும், ஓகேவா? பட் இது வந்து நம்மளுக்கு வந்துருக்குது காப்பிரைட் கிளைம்ஸ்ன்னு பார்க்கும்போது, காப்பிரைட் கிளைம்ஸ் எதனால வரும்னா, நம்ம இந்த மாதிரி சவுண்டு, நம்ம இன்ட்ரோக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு தமிழ் படத்தோட பாட்டு, அந்த மாதிரி தமிழ் படத்தோட பார்த்தா ஏதோ ஒரு பாட்டு, அதாச்சும் நம்ம காப்பிரைட் மியூசிக் இல்லாமல் காப்பிரைட்டு அதாச்சும் அடுத்தவங்களோட மியூசிக்கை வந்து ஏற்கனவே கம்போஸ் பண்ணி அவங்க பேட்டன் ரைட்டு வாங்கி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மியூசிக் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுக்கிட்டோம்னா இந்த மாதிரி காப்பிரைட் கிளைம்ஸ் வரும்.
இந்த கிரைம்ஸ் வரனால என்ன நடக்கும்னா ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ அது எத்தனை நிமிஷம் வீடியோ வந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்தாலும் சரி, அது அரை மணி நேரம் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு மணி நேரம் வீடியோவாக இருந்தாலும் சரி, நம்ம வெறும் 10 செகண்ட் மட்டுமே, 10 செகண்டோ அதுக்கு மேலேயோ அடுத்தவங்களோட மியூசிக் ஏற்கனவே பேட்டன் ரைட் வாங்கி வச்சிருக்கிற வீடியோவோட சாங் அதாச்சும் சவுண்ட்ஸை மட்டும் நம்ம வீடியோவில் தூக்கி நம்ம போட்டுக்கிட்டோம்னா அந்த வீடியோவிலேருந்து நம்மளுக்கு வர ரெவென்யூ ஆட்சன்ஸ் மூலமாக நம்மளுக்கு வர ரெவென்யூ வந்து அந்த காப்பிரைட் ஓனர் ஏற்கனவே இது பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த ரெவென்யூ போகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காப்பிரைட் கிளைம்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்குனா என்ன, இந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏதாச்சும் தனியாக செப்பரேட்டாக இன்னும் நல்ல எலாபரேட்டாக சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறையா பேர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்க நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அவங்க சேனலுக்கு ஏதாச்சும் கிளைம்ஸ் வந்துச்சுன்னா அவங்க எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து செஞ்சே காட்டியிருக்கேன். இதை பார்க்குற மூலமாக அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் புரியும், அவங்களும் அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். யூடியூபர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ண சொல்லிட்டேன். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறீங்க அது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.